ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மள மாதிரி இருக்க ஒரு சாமானியனோட பிரச்சனையை பற்றி தான். இவங்க தான் அக்ஷய் டென்சி. இவங்க 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிடுச்சு. அது நாளாக காதலாக மாறிடுச்சு. காதலிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் மனுஷனை பார்க்காம ஜாதினாலையும் மதத்தினாலையும் பிரித்து வச்சிருக்க சில நாய்களுக்கு அது பிடிக்காது. இவன் பேர் தான் ஸ்டீஃபன், டென்சியோட அண்ணன். இவனுக்கு தான் தங்கச்சி வேற ஒரு மதத்தில் இருக்க பையனை லவ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. அதனால அவன் தேடி போன ஆளு தான் வில்சன். இவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. த ஃபேமஸ் கிரிமினல் பொலிட்டிஷியன் சந்திரசேகரோட அடியாள். என்னடா சந்திரசேகர் சப்போர்ட் பண்ணுறதோ வேறு மதத்துக்கு, வில்சன் சப்போர்ட் பண்ணுறதோ வேறு மதத்துக்கு, எப்படி ஒன்றா இருப்பாங்க? அதானே யோசிக்கிறீங்க. இவங்களுக்கெல்லாம் ஜாதியை காப்பாற்றணும், மதத்தை காப்பாற்றணும்லாம் கிடையாது. அவங்களோட கட்சியை காப்பாற்றணும், கௌரவத்தை காப்பாற்றணும், அவ்வளோதான். நிறைய தடவை வில்சன் அக்ஷயை மிரட்டி பார்த்தோம். அவன் அந்த பொண்ணை விடுற மாதிரி இல்லை. அதனால தே டுக் அ டெசிஷன். அது அக்ஷய் லைஃபே காலி பண்ணிடுச்சு. வில்சன் அவனோட பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி அக்ஷய் காலேஜ்குள்ளே ட்ரக்ஸ் விற்றதா அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அவன் தப்பு பண்ணலன்னு லேட்டர் வெளியே வந்தாலும் அவனுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனு ஒரு பிளாக் மார்க் இருந்தனால அவனை எந்த காலேஜ்லேயும் சேர்த்துக்கல. இப்போ அவன் ஒரு சர்வராக ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி அதிகார வன்கொடுமைகளை நம்ம தட்டி கேட்குறோமோ இல்லையோ, அதை சமூகத்தில் தொடர்ந்து பேசக்கூடிய முக்கியத்துவம் இருக்குது. இதை உங்கள் தமிழச்சி மீடியா வாங்க தொடர்ந்து பேசலாம். ஒரு காட்டிற்குள் தண்ணீரின்றி ஒரு முதியவர் தவித்து கொண்டிருந்தார். போது அவர் கண்ணுக்கு தேவதை போல ஒரு பெண் காட்சியளித்தார். சொல்லுங்கண்ணா. கிளம்பிட்டீங்களாடா? 10 மணிக்கு தான் ஷூட்டிங்கு. ரெடி ஆகிட்டீங்களான்னு கேட்குறேன். கிளம்பிட்டு இருக்கோண்ணா. நீங்கள் கேமரா விஷயமா கேட்டிங்களே, அதுக்காக பாவ பேச போயிருக்கான். சரி, ஓகே. கிளம்பி கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க. சரியா? சரிண்ணா. சரிடா, பாய். ஓகேண்ணா. பாய்ண்ணா. டேய், சாக்லேட்டை பிரிக்காரடா. ஏன்டா? என் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்காக வச்சிருக்கேன். ஸ்டோன், பேப்பர், சிசர். ஏய், என்ன நான் தானே வின்னரு. என்ன நீ வின்னரு? நான் ஸ்டோன் வச்சேன், நீ சிசர் வச்ச. அப்ப யார் வின்னரு? பாபுதான் வின்னரு. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீ மூடுறா. டேய், என் ஃப்ரெண்டு கிட்ட பார்த்து பேசு. இவளாம் உன் ஃப்ரெண்டா? அப்ப நான் யாரா? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ப்ரோ? தள்ளி நில்லு. 2 பேரும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்கடா. அல்ஃபோன்ஸு, நீ கேமராவை மிட் க்ளோஸில் வைக்கிற. சாய், உனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஓகேவா? உன் ஃப்ரெண்டு பேசுகிறான். உனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்கிறான். அதை கேட்டு ஷாக்காகி அப்படியே கேமராவை பார்த்துட்டு ஃபோனை மட்டும் அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே ஒரு டீப்பான திங்கிங் உள்ள போய் தலையை லைட்டாக கீழே குனிஞ்சிட்டு இந்த சைடு ஒரு வாட்டி, இந்த சைடு ஒரு வாட்டி பார்க்குற. இவ்வளோ கேவலமாக பண்ணலடா. இந்த சாக்லேட் நீயே எடுத்துக்கோ, ஓசியில் கொடுத்தா நினச்சிக்கிறேன். என்ன பிச்சை போடுறியா? பிச்சை தானேப்பா சொல்ல முடியும். டேய், தேவையில்லாமல் பேசார. அப்படி தான்டா பேசுவேன். என்ன ப்ரோ,
ஏய் நீ மூடுறா. ஆமாம், உனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை. நீ ஏன் நடுவில் வர? ப்ரோ நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே ப்ரோ? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. அப்படியே பார்த்துட்டு கேமரா விமல். பார்க்குறேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், டோன்ட் கால் மீ விமல், கால் மீ கேடி. அப்பெல்லாம் கூப்பிட முடியாது. அப்பா நேற்று ஃபோன் பண்ணாரு. எப்பவும் உன்னை பற்றி விசாரிக்க மாட்டாரு, ஆனால் நேற்று உன்னை பற்றி கேட்டாரு. நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. ஸோ பி கேர்ஃபுல். என்னை பற்றி விசாரிச்சாரா? சரி ஓகே, நீ எங்கே போகிற? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு சரி ஓகே, பார்த்து போ, பாய். ஏன்னா நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதா? சுத்தமாக பிடிக்காது. அவர் ஊர்லேருந்து வரத்துக்குள்ளே ஷார்ட் ஃபிலிம் ஒர்க்லாம் முடிச்சாகணும். மச்சான் நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ கீர்த்தியை மறந்துடுறா. ஏன்டா? அப்புறம் சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது? உனக்காக தான் நாங்கள் போய் கீர்த்தி என்கிட்ட ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி நடிக்கிறோம். உன் லவ்வுக்காக இதை ட்ரை பண்ணியாடா? மச்சான் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க அவளை மறந்துடுன்னு. ஆனால் அவளை முதல்ல பார்த்த தரணும். ஏன்டா அறிவு இருக்காடா? எத்தனை வாட்டரா சொல்ற தூக்கி அடிக்காதன்ட்டு? அவனை போய் பால் எடுத்துட சொல்லு. அவெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. நீ தானே தூக்கி அடிச்ச, நீ போய் எடுத்துட்டு வா. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேட் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏய் நீ போய் எடுத்துட்டு வாடா. என்னாலலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ பேட் எல்லாம் கிரிக்கெட் விளையாட முடியாது. பரவாயில்லையா? போய் எடுத்து வாடா போடா. டேய் என்னடா தூங்கிட்ட? மச்சான் நீயும் இதை பல தடவை சொல்லிட்டடா. இன்னும் அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கே தவிர்த்து எதுவும் பண்ணலடா. நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த சான்ஸ்டா. அதுலேயாவது உருப்படி ஏதாவது பண்ணியா? அன்னைக்கு என்ன பண்ண நல்லா யோசிச்சு பாரு. ஆ ஓகேண்ணா. ஆ சரி ஓகேண்ணா. ஏய் பாபு. என்னடா? மச்சான் இதான் சரியான சான்ஸு. அவங்க அண்ணன் வேற வீட்டில் இல்லை, அவள் கீழே தான் இருக்கா. போய் ஏதாவது பேசுடா. மச்சான் பயமாக இருக்குடா. இன்னொரு நாள் பேசிக்கலாம்டா. மச்சான் நீ என்ன பண்ணுற? நீ இங்கே இரு, நான் வேணா கிளம்புறேன். மச்சான் சரியா? மச்சான் என்னடா? அப்புறம் என்னடா போய் பேசக்கூட மாட்டியாடா? சரி பேசுறியா? சரி வா. மச்சான் போடா போடா போடா. கீர்த்தி உக்காரலாமா? உட்காருங்க. உங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்களா? சினிமானா ரொம்ப பிடிக்குமே. அதுவும் பாலு மகேந்திரா, வெற்றிமாறன், டரண்டினோ இவங்க படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். டெரண்டினோவா? அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம்லாம் பார்த்தா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷனா? டேரண்டினோ மோட்டிவேஷன் எல்லாம் எடுத்தது இல்லைடா. அவர் படம் பார்த்தா அவரை மாதிரியே எடுக்கணும், ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓ ஓ ஓகே. ஏஞ்சல் கூப்பிட்றாடா, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் மச்சான், அவனுக்கு தான் ஆளே இல்லையே. அது ஒன்றும் இல்லைடா, ஏஞ்சல் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறான்ல, அதே எழுதுறதுக்காக போகிறான். இப்போ வந்த சத்தம் அவனோட அலாம் தான். ஏஞ்சல் அவனோட ஃபிக்ஷனல் கேரக்டரு டெய்லி அவன் கனவுல வந்து எத்தனை மணிக்கு கதை எழுதணும்னு சொல்லுதான். அதை ஃபாலோ பண்ணி எழுதுனா கதை நல்லா வருதுன்னு அவன் நம்புறான். அறிவு இருக்காடா உனக்கு? ஏன்டா என்னாச்சு? கதவு தங்க வச்சுட்டு உள்ளடா போய் சாரிடா, நான் முடியல, நீங்கள் போங்க. தூங்கலையாடா? இல்லைடா, கொஞ்சம் எழுதுகிற வேலை இருக்குது, முடிச்சு தான் தூங்கணும். சரி சீக்கிரம் தூங்கு. சரிடா.
இப்படியே இந்த இடத்துலையும் உன் கூட வாழ்க்கை முழுக்க இருக்கணும்னு தோணுது. எனக்கும் உன் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கு. சும்மா சொல்லாத. ஏய் நிஜமாக தான். கிரிக்கெட் விளையாடணும் போல தோணுது. விளையாடலாமா? இப்போ முடியுமா? நீ வேணுமா வேணாமான்னு மட்டும் சொல்லு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். 1 2 3. சாரிடா. ஏய் ஏய் தூங்கும் போதடா பால் போட்டு விளையாடுவ. டேய் அப்படி இல்லைடா. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, தூங்கும் போது பால் எடுத்து மோதியில் அடிச்சிட்டான். சொல்டா. என்னடா அந்த பாபு ஃபோன் வச்சு எடுக்க மாட்டானா? ஏன் என்னாச்சு? ஏய் கீர்த்தி உன் வீட்டு பக்கத்தில் இருக்க அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே வந்திருக்கா. ஏய் அப்படியா? சமடா, நாங்கள் ஒன்றே போய் பார்க்குறோம். மச்சான் எனக்கும் என் ஆளுக்கும் கொஞ்சம் பிரச்சனைடா. நீ வந்து கொஞ்சம் பேச முடியுமா? ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? மச்சான் சரி வந்து தொலைகிறேன். மச்சி உன் ஆளு இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கா. இதுதான் கரெக்டான டைமு. நீ இன்னைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற. டேய் இல்லைடா. ஏய் இங்கே பாரு, நீ இன்னைக்கு கன்ஃபார்ம் ப்ரப்போஸ் பண்ணுற, அவ்வளோதான். என்ன மச்சி, கட்டு தானே? கரெக்டு மச்சி. டேய் டேய் மச்சான் எதுக்கும் பயப்படாதடா, போய் ப்ரப்போஸ் பண்ணிடுறா. பயமா இருக்குடா. டேய் இன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டா எஸ்ஸா நோவான்னு தெரிஞ்சிடும்டா. உன்னால் முடியும்டா. டேய் அவனால் முடியும்ல? முடியும்டா. சரி சரி போ ப்ரப்போஸ் பண்ணு. இன்னைக்கு மட்டும் அவன் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டான், உங்களுக்கு பிடிச்ச பீடை ஒளிஞ்சுது. அதுக்கு முதல்ல அவன் ப்ரப்போஸ் பண்ணணும். எங்கடா இருக்க? மச்சான் ஏதாவது கிளம்பிட்டேன்டா, வந்துட்டுருக்கேன், வெயிட் பண்ணுறா. சரிடா சரி. ஏய் நல்லது. என்ன மேடம், என்னை பற்றியும் வீடியோ போட்டு என் பின்னாடி இருக்கிற அரசியல் கட்சி பற்றியும் வீடியோ போட்டு இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்கீங்க. யூடியூப்பில் வீடியோ போட்டோமா 4 காசு சம்பாதிச்சோமான்னு இருக்க முடியாதா? இன்றைக்கி என்ன பற்றின உன் யூடியூப் சேனலை டெலீட் பண்ணுறேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கணும். ஏய் எல்லா லவரும் ஆசைப்படுறதானம்மா, இல்லைனம்மா தப்பு இருக்கு. அது ஓகே தான், பட் இருந்தாலும் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கேனா. ஏன்டா ஒர்க் இருக்க முதல்ல டிஸ்டர்ப் பண்ற? டேய் அவ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு கூட எல்லாம் ஊரை சுத்திட்டு நான் இருக்கா. ரிலாக்ஸ் பண்ண தான் நான் அதுவும் பொண்ணு கூட தான் போறேனா. ஏன்டா பொண்ணு கூட தானடா போறாங்க? டேய் இப்பெல்லாம் பொண்ணுங்களே நம்ப முடியலடா. என்னடா சொல்ற? டேய் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ லவ் பிரிச்சு விடலான்னு வெயிட் பண்ணிட்டு என் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா தப்பா சொல்ல வேணாம் சொல்லுங்கண்ணா. சரி சரி இரு இரு இரு. ஏம்மா அப்படி ஒர்க்குன்றீமா, என்னம்மா ஒர்க் பண்ற? உங்களுக்கே தெரியும் பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளோ கஷ்டம்னு. இல்லை எனக்கு புரியல, நீ என்ன படிக்கிற? 10th டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா அவ வயசு என்ன உன் வயசு என்ன தெரிஞ்சுதான் பண்றியா? டேய் லவ்வுக்கெல்லாம் ஏஜ் இல்லடா. ஐயோ லவ் பண்ண ஸ்டார்டிங்ல சிப்ஸ் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தானே, இப்ப கண்டு கூட மாட்றானா. ஏய் என்ன மட்டும் சொல்ற, நீ மட்டும் ஒழுங்கா. நிறுத்துங்கடா, இது ஒரு லவ் ஸ்டோரி வர உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. ஏன்டா சாக்லேட் சிப்ஸ் கொடுத்து புள்ள கடத்துற மாதிரி ஏமாற்றி வச்சிருக்க? ஏய் நீ 10th தானே படிக்கிற, நீ ஸ்கூலுக்கு தானே போகணும். அங்கே போவேன் உட்காந்துட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா படிக்கணும் நான் வரேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஏதாவது கூப்பிட்ட அவ்வளோதான். இனிமேல் உங்கள் 2 பேரும் ஒன்றா பார்க்கவே கூடாது. இந்த பாபு என்னடா ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டான்?
என்னடா ஃபோன் வச்சு எடுக்க மாட்டியா? டேய் எவ்வளோ நேரம்டா, சீக்கிரம் வாங்கடா. டேய் இந்த வீடியோ சரியாகவே இல்லை, ஒழுங்கா தோடுறா. அதில் இருக்கதாண்டா வரும். அண்ணே ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? காத்தால காலர்லாம் பிடிச்சிங்களே. ஆ நீங்கள் முதல்ல தள்ளி உக்காரு. நீ மறந்துட்டீங்களா? காத்தால காலர்லாம் பிடிச்சிங்களே. ஆ பேசுங்கண்ணே. டேய் அண்ணன் முறைக்கிறாருடா. ஐயோயோ ஏய் சும்மா அச்சிர போறாரு. காத்தால அந்த பொண்ணு கையன் காலர்லாம் பிடிச்சல, அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வை, இன்னொரு வாட்டி என்னை பற்றியோ என்னை சுற்றி இருக்கிற பற்றி வீடியோ போட்டான்னு வை. லாரி இருக்குல்ல, லாரியில் அடிபட்டு சாவற நாய் மாதிரி சாவா. எவ்வளோ தைரியம் இருந்தா உன் மேலே கை வச்சிருப்பானுங்க. அவனுங்களை தான் பண்ணுண்டா. மச்சான் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. இப்போ அவன் அடித்தான், நீ போய் அடித்தனா உனக்கு தான் பிரச்சனையாகும்டா. இந்த பிரச்சனையை இப்போயே முடிக்கிறது தான் எனக்கு என்னமோ சரின்னு படுது. உனக்கே தெரியும் அவன் பின்னாடி எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குன்னு. ஃப்ரெண்டாக சொல்லணும்னு தோணுச்சு, தப்பாக எடுத்துக்காத. சிவா, சிவா, ஏய் யார் அது? ஏய் நில்றா. ஏய் யாரா அது? ஏய் யாரா நீ? யாரா நீ? முடிஞ்சா அவன் கட்சி வகுத்து காட்டுறா. கர்ச்சிஃபை கழட்டிட்டேன். என்ன பிடுங்குவ? எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சிருப்ப. இன்னொரு தடவை அவன் மேலே உன் கை பட்டுச்சு, அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கணும். அண்ணன் நம்பர் இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஹலோ தம்பி, நான் வில்சனோட அண்ணா ஆண்டனி பேசுகிறேன். அவனுக்கு கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அவன் ஃப்ரெண்டு சுரேஷ் தான் உங்கள் நம்பர் கொடுத்தான். அவனுக்கு என்ன பாச்சு? அதுவா, ஒரு
சின்ன பிரச்சனை. வில்சனை ஒருத்தன் போட்டு அடிச்சிட்டான். வில்சனோட அண்ணன்டா. அட பைத்தியமே, அதான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது வில்சன் சொல்லியிருக்காடா. அப்பா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய் சாரிடா. ஹலோ, சொல்லுங்கண்ணா. என்னப்பா யாரோ வில்சன் அடிச்சிட்டாங்கன்னு சொன்ன? ஐயோ வில்சன் பாத்ரூமில் வலிக்கி ஊன்ட்டானா. மற்றபடி வேறு எதுவும் இல்லைண்ணா. தம்பி உண்மையை சொல்லுப்பா. மற்றபடி ஒன்றுண்ணா. டேய் உண்மையை சொல்கிறா. ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, வில்சனை ஒருத்தன் அடிச்சிட்டானா. ஃபோட்டோ இப்போவே எனக்கு அனுப்புகிறேன், புரியுதா? புரிஞ்சுதுண்ணா. நான் என்னண்ணா இப்படி வெயில் கொளுத்துது? இல்லை என்னண்ணா ஷூட்டிங் பண்ண போகிறீங்க? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும். சாய் அல்ஃபோன்ஸ் பாபுலாம் வர சொன்னியா? எல்லாம் வர சொல்லிட்டேண்ணா. பாபு மட்டும் வரலன்னு சொன்னான். சாயும் அல்ஃபோன்ஸும் வரேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. அண்ணா அதில் ஒன்றுமே தெரிலண்ணா, வெயில் மட்டும்தானே அடிக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எடிட்டில் பார்த்துப்பேன். என்னத்த எடிட்டில் பார்த்து பாரு. ஹேய் ஏய் 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 ஹலோ ஹலோ. இஸ் இட் சிவா? ஆமாம். சிவா, உங்கள் பேக் என்கிட்ட தான் இருக்குது. அதில் உள்ள விசிட்டிங் கார்டில் உங்கள் பேர் நம்பர் போட்டுருந்துச்சு. அதில் நிறைய ஸ்கிரிப்ட் பேப்பர் வேறு இருக்குது. அதான் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா? ஓ ஓகே, தேங்க்ஸுங்க. ஆமாம், ஏன் பேக் எப்படி உங்களுக்கு கிடச்சிது? நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ரோட்டில் இருந்துச்சு. ஓ ஓகே, தேங்க்ஸ். நான் எப்படி வந்து என் பேக் வாங்கிக்கிட்டும்? வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மாலில் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? கண்டிப்பாக. உங்கள் பேர் என்ன? ஏஞ்சல்.